வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ரிட்டன் எக்ஸாமும் கிடையாதுனோ அண்ட் ஆல் கம்யூனிட்டிக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போது இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். ஓகே, இதுதான் அஃபிஷியல் பிடிஎஃப் அண்ட் இந்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் 4ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ திரும்பவும் ஜூன் மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க பிடிஎஃபை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. இப்போ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இப்போ டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இதை அப்ளை பண்ணலாம். ஓகே, இதோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியில் அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டட்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட கம்யூனிட்டி ப்ரூஃப் எல்லாமே ஜெராக்ஸ்லாம் சைன் பண்ணி இருக்கணும். அதுதான் உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு டைம் முடிஞ்சு போச்சுலாம் நினைக்காதீங்க. இப்போ இதை 2 வாட்டி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜூன் 1 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதோட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த போஸ்டிங்க்கு அந்தந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 years ரிலாக்ஸேஷனும், ஓபிசினா 3 years ரிலாக்ஸேஷனும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்ககிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வண்டியை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி 20,000 ப்ளஸ் அலவன்ஸும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இதை அனுப்புறது நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஸ்பீட் போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதோட நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.